ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஜுவாலஜிக்கல் பார்க் ட்ரிவாண்ட்ரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது ஜூக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கில் ஜூ மட்டும் இல்லை, ஜூ இருக்குது, ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது, மியூசியம் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது உள்ளே பார்க்கறதுக்கு. மார்னிங் ஒரு 10 o'clock நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா எல்லா இடம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்மூத்தாக பொறுமையாக எல்லாம் பார்த்துட்டு போகலாம். கொஞ்சம் லேட்டாக ஹரிபரி எல்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். கார் பார்க்கிங் உள்ளே இருக்குது. 150 rupees கொடுத்தா கார் நம்ம உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே எங்கேயும் பார்க் பண்ணுற அவசியம் கிடையாது. 150 rupees கொடுத்து உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஜூக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் 30 rupees தான். 5 yearsக்கு மேலே இருக்கவங்களுக்கு 30 rupees கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். 5 yearsக்கு கீழே இருக்க பிள்ளைங்களுக்கு ஜூ என்ட்ரி ஃப்ரீ. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் செக்கப் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஈவன் நீங்கள் பிஸ்கட் வாங்கிட்டு போனால் கூட அந்த பிஸ்கட் கவர் பிளாஸ்டிக் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு அவங்க ஒரு பேப்பர் தருவாங்க, பேப்பர் கவர் தருவாங்க, அதுக்குள்ளே தான் பிஸ்கட் எடுத்துகிட்டு போனோம் நம்ம. ஸோ பிளாஸ்டிக் உள்ளே அலௌட் கிடையாது. ஜூக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்கள் அதில் இருக்க போர்டை பார்த்து அந்த அனிமலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட ஹைட்டு, வெயிட்டு, எவ்வளோ நாள் அது உயிர் வாழும், ப்ளஸ் இந்தியாவில் அது எந்த ஸ்டேட்டோட அனிமல் கூட அதில் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க ட்ரீஸ், அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். அந்த ட்ரீஸில் என்ன அதோட பொட்டானிக்கல் நேம், அதோட ஃபேமிலி நேம், அந்த ட்ரீஸோட டீட்டெயில்ஸ் கூட நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ ஒன் டே நீங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்க ஜுவாலஜிக்கல் பார்க் கூட்டிகிட்டு போங்க. அங்கே இந்த ஜூக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரீ டைம் இருந்த மாதிரியும் இருக்கும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் மாதிரியும் இருக்கும். உள்ளே நடந்து போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வர நேரம் ரெண்டு மூணு பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் தண்ணி தீர்ந்து போனால் உள்ளேயே நிறைய இடத்துல வச்சுருக்காங்க தண்ணி ஃபில் பண்ணதுக்கு. நார்மல் வாட்டர், கூல் வாட்டர்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் தண்ணி வச்சுக்கலாம். வயசானவங்க வந்தால் கூட அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்குது. நல்ல கலராக இருக்குது. வேண்டாம். கழுகு கரண்டி வாய் பெலிக்கன் இங்கடா கீழ டங்கடா இந்த அவல் ரசம் கரண்டி இங்க பாரு, மேல ஒரு கரடி நிக்கி, கீழ ஒரு கரடி நிக்கி.
குட்டி மாம்பு. என்னது பக்கலது? நோர் லைன் 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 லைன். இவ்வளோ சிரிக்கான். சூப்பராக பார்க்குது. சத்தம் கேட்டேன் பார்த்து. சூப்பராக இருக்குது. லயன் थोड़े छोटे छोटे होने चाहिए थे ना इनके जाले. ये इसलिए कर रखे आदमी का हाथ उतना जाए. இது நம்ம அங்கே பார்த்து அதே கிளி தானே, எல்லாம் பெரிய கூண்டு வச்சுருக்காங்க.
இந்த இடத்துக்கு வந்தப்போ தான் குழுமை நின்றுட்டு போவீங்களா? സമയം നോക്കിയ സമയം പീകോക്ക്. ஐயோ முடிஞ்சா? ஆமாம். ம்